இந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஆர்கனைசர் நமக்கு 2 விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வாட்டர் பாட்டில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க. இப்போ நான் 3த்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் எதுனாச்சும் ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதோடைய பின்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை கழட்டிட்டு இது ஃபிட் ஆகிற மாதிரி இந்த சைஸில் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். 3 ஹோல் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஹோல் போட்டதுக்கப்புறமா இந்த வாட்டர் பாட்டிலை இதில் வச்சு ஃபிட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது உள்ளே வந்து நுழைச்சி நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. 3 வாட்டர் பாட்டிலையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மூடியை பின்பக்கமாக திருப்பி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மூடியை நம்ம மாட்டினதுக்கப்புறமா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கழண்டு விழுகாது. ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது நமக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பசங்களுடைய பென்னு, பென்சிலு, ஸ்கேலு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூனு, கரடி, கத்தி எல்லாமே போட்டு விட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்கும். சில பேருக்கு கிச்சனில் வந்து ஸ்டாண்டெல்லாம் இருக்காது. அதனால் இது சூப்பரான ஸ்டாண்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு விதமாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி வச்சு கூட யூஸ் பண்ண முடியுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இதோடைய மூடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது உள்ளக்கு கூட நம்ம ஸ்பூனு, கரண்டி எல்லாம் போட்டு விட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் இருந்தால் இது மாதிரி இது மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சில பேர் வீட்டில் மசாலா பொருட்கள், காஃபி பவுட்ரு அதெல்லாம் கூட இதில் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.